ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஜிஎஸ்டி ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூம் ஒன்று இருக்குது. இங்கே நம்ம உங்களுக்காண்டி இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இங்கே உள்ள எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறோம். வாங்க எங்களோட இந்த எலக்ட்ரிக் ஷோரூம்குள்ளே போய் இவங்க என்னென்ன மாடலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இவி ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது ஆம்பியர் எலக்ட்ரிக் பைக் ஷோரூம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ல மொத்தம் 3 மாடல்ஸ் இருக்கு. ஸோ மாடல்ஸ் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ் நியோ, நெக்ஸஸ் எஸ்டி, நெக்ஸஸ் இஎக்ஸ். இந்த மாடலோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸஸ் எஸ்டி, நெக்ஸஸ் சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 2 வேரியன்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் இஎக்ஸ் எஸ்டின்னு சொல்லிட்டு 2ஆ டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இஎக்ஸ்க்கும் எஸ்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு டிஸ்பிளே தான் டிஃபரன்ஸே தவிர்த்து வேற எதுவும் டெக்னிக்கலா டிஃபரன்ஸ் வராது. ஸோ இந்த டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுக்கு 7 inch ஸ்கிரீன் டிஸ்பிளேவா இருந்தா உங்களுக்கு ஹையர் எண்ட்னு சொல்லுவாங்க. இதுல டச்சுமே ஆட் ஆகி வரும். லோயர் எண்ட்னா உங்களுக்கு 6.3 டிஸ்பிளே தான் வரும், 6.3 inch தான் வரும். அது நார்மல் டிஸ்பிளேவா இருக்கும். அதுல உங்களுக்கு டச் ஆக்சஸ் எதுவுமே இருக்காது. இதுதான் ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஹையர் வேரியன்ட் நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றோம். லோயர் வேணும்னாலுமே நம்ம கிட்ட புக் பண்ணா கம்பல்சரி கிடைக்கும். ஸோ பேட்டரி பெர்சன்டேஜ் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் டிரைவ் ஆகுதுன்றது இது பார்க் மோட்ல இருக்கு. இப்போ வெஹிக்கிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் ஆர்பிஎம் இங்க உங்களுக்கு ஷோ ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ளூடூத்துமே பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன ஆக்சஸ் இருக்கும்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதுல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் சேசிஸ் நம்பர், வெஹிக்கிள் நேம், என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வாட் எவர் இட் இஸ் இதுல நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இதுல டே அண்ட் லைட் மோடுமே உங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கு. இது வந்து ஆட்டோ டே லைட் மோடு தான். நீங்க நைட்ல போனீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இது நீங்க மேன்மேடா பண்ணணும்ன்றது கிடையாது. இந்த வெஹிக்கிள்ஸ்ல இருக்கு என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது பார்ப்போம் பட்டன்ஸ்ல. ஸோ ரைட் சைடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திஸ் ஒன் இஸ் ரைட் சைடு இண்டிகேட்டர் பட்டன் அண்ட் திஸ் ஒன் இஸ் உங்களுக்கு ஸ்கிரீன் சேஞ்ச் பண்றதுக்காக. இன்கேஸ் இந்த ஸ்கிரீன்ல ஏதாவது உங்களுக்கு டெஸ்டினேஷன்ஸ் மாறணும்னா இந்த கீஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கிரீன் சேஞ்ச் பட்டன். இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம பிரஸ் பண்றோம். ஸோ ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது இங்க ஸ்கிரீன்ல தெரியும். நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இது செல்ஃப் ஸ்டார்ட் இக்னிஷன் மாதிரி சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இது செல்ஃப் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இப்போ வெஹிக்கிள் வந்து ஹீகோ மோட்ல இருக்கு. ஓகேங்களா. இந்த ஹீகோ மோட நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இந்த எம்னு இருக்கு பாத்தீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணலாம். இந்த எம் பட்டன் பிரஸ் பண்றீங்கன்னா இங்க சிட்டி மோடா மாறிடும். சிட்டி மோடா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர் மோட். ஸோ வேரியேஷன்ஸ் ஆஃப் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஹீகோ மோட்ல இருக்கு. ஹீகோ மோட்ல நம்ம த்ராடல் பண்ணும்போது உங்களுக்கு 45 கிலோமீட்டர் ஸ்பீடு, சிட்டி மோட்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, பவர் மோட்ல 90 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே போகும். ஓகேங்களா. திஸ் இஸ் த டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஸ்பீட். இந்த ஸ்பீட்ல உங்களுக்கு என்ன கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும்ன்றதுமே இங்க ப்ராக்டிகலா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம லெஃப்ட் சைட்ல வந்துட்டோம்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், நெக்ஸ்ட் பார்க்கிங் ஹசார்ட். தட் மீன்ஸ் 4 சைட்லயுமே உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இண்டிகேட்டர்ஸ் லைட்ஸ்ல இது ஹார்ன், லோ பீம், ஹை பீம் இந்த சுவிட்ச். நெக்ஸ்ட் இது ஹோம் பட்டன். நம்ம ஸ்கிரீன்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த ஹோம் பட்டன் பிரஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது ரிவர்ஸ் ஆக்சஸ். ஸோ வீல் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக இந்த ரிவர்ஸ் ஆக்சஸை யூஸ் பண்ணுங்க. வண்டி பின்னாடியுமே போகும். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் கீ ஆன் பண்ணிட்டீங்கனாலே ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடும். ஸோ எதுக்காகனா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு விசிபிளா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். மேக்னஸ் நியோல பார்த்துருப்போம் பாத்தீங்களா. சேம் ஆஸ் இட் இஸ் இதுலயுமே நீங்க கீ ஆன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். ஸோ இதுல லோ பீம், ஹை பீம் வேரியேஷன்ஸுமே இருக்கு. ஸோ இதுவுமே கிளியர் கட்டா கிடைக்கும். நீங்க நைட்ல டிராவல் பண்ணும்போது அதோட ரோடோட டெப்த் வந்து பாத்தீங்கன்னா கிளியராகவே கிடைக்கும். ஸோ இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் எல்இடியில வரும், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருமே எல்இடியில தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கிங் ஹசார்ட் காட்டுறேன். பார்க்கிங் ஹசார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 சைடுமே லைட்ஸ் வந்து இறந்துகிட்டே தான் இருக்கும். பேட்டரி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. யூஸ் பண்ற பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோவாட். ஸோ உங்களுக்கு இதுலயுமே பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஹவர்ஸ் ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 3.5 ஹவர்ஸ்லேயே சார்ஜ் ஆயிடும். இது ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா தனியா செட்டப் பண்ணணும்னு கிடையாது. நீங்க வீட்டுல சார்ஜ் பண்ணாலுமே 3.5 ஹவர்ஸ்ல சார்ஜ் ஆயிடும். வெளியே போய் சார்ஜ் பண்றீங்கனாலுமே 3.5 ஹவர்ல சார்ஜ் ஆயிடும். இப்போ 3.5 ஹவர் சார்ஜ் போடுறீங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிராவல் பண்ணிட்டு 90 to 110 வரைக்கும் நீங்க ஈஸியா டிராவல் பண்ணலாம். ஏன் நான் 90 to 120 சொல்றேன்னா ஸ்பீட் வேரியேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி டிராபேஜ் இருக்கும்.
பைக்ஸும் கிடையாது, பெட்ரோல் பைக்ஸுமே இந்த டிராபேஜ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். ஸோ அதனால 90 to 110 வரைக்கும் நீங்க அப்ராக்சிமேட்டால கால்குலேஷனாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்டரி இப்போ 3.5 hours சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? இது நம்ம வீட்டில் தான் போட முடியுமா, இல்லை ஏதாவது ஸ்டேஷன் போகணுமா, இல்லை மற்ற ஏதாவது ப்ராப்பரான செட்டப் வேணுமான்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ டொமஸ்டிக் சார்ஜர். நீங்க எங்க வேணாலுமே இதை சார்ஜ் போட்டுக்கலாம். வீட்டுல பக்கத்துல இருக்க டீ ஷாப், இல்ல எங்கன்னா போறீங்க வீட்டுல ரிலேட்டிவ் வீட்டுல, இல்ல ஏதாவது பைக் ஷோரூம்ல, எனி அதர் பைக் ஷோரூம், இதுதான் பைக் ஷோரூம் கிடையாது, எந்த பைக் ஷோரூம் போனாலுமே இதை சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த சார்ஜ் பண்ற ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டொமஸ்டிக் 15 to 20 ஆம்ஸ்ல நீங்க எங்க வேணாலுமே சார்ஜ் போட்டுக்கலாம். நான் வேணும்னா அந்த மாடல் வேணும்னா காட்டுறேன் எங்க இருக்குன்னா. ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸுமே நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாயிண்டே போதும் இதுக்கு சார்ஜ் போட. இதுக்குன்னு தனியா நீங்க செட்டப் பண்ணணும்ன்றது கிடையாது. ஸோ வீட்டில் இருக்க நம்ம பிளக் பாயிண்ட்லயே நம்ம வெஹிக்கிள் வேணும்னாலுமே சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்குமே டிராவல் பண்ணியிருக்காங்க. நீங்க பேட்டரியோட போட்டோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செட்டப்ல தான் இருக்கும். ஸோ சேசஸோட இந்த ரேஞ்சில் பில்டப் செட்டப் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஓப்பன் வென்டிலேஷன்ல இருக்கும். இதனால பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஹீட்டா ஆகாது. ஸோ உங்களுக்கு அப்பப்போ கூலிங் பீரியட் கம்பல்சரி கிடைக்கும். இந்த வென்டிலேஷன் எங்க இருக்குன்னா இந்த வென்டிலேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வெஹிக்கிள் டெலிவரி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர்ல பேசிக் மாடல் பார்க்க போகிறோம். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ் நியோ. இந்த மேக்னஸ் நியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் தான் லான்ச் ஆச்சு. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஆக்டிவா செட்டப்ல இருக்கும். நீங்க வெஹிக்கிளை ஃபுல்லா பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக்டிவா செட்டப்ல இருக்கும். ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இக்னிஷன் கீ இங்க தான் இருக்கு. கீ ஆன் பண்ணிட்டோம். கீ ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்கா செல்ஃப் ஸ்டார்ட்ன்றது தேவைப்படும். இப்ப சப்போஸ் பேட்டரி சாவி ஆன் பண்ணிட்டு வண்டி முறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் கோவிங் பி ஆக்சிடென்ட். ஸோ அதனால இப்ப நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு, செல்ஃப் ஸ்டார்ட் பண்றோம். செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெடி வந்துருச்சு. ஓகேங்களா? ரெடி வந்த உடனே ஸோ இப்போ டிஸ்பிளேல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே ஒன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோடுன்னு சொல்லுவாங்க, டிரைவிங் மோட். லோ மோட், ஹை மோடுன்றத நம்ம இதில் வேரியேஷன்ஸ் காட்டுறோம். ஒன்னுனா லோ மோடு, டூனா ஹை மோடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர். லோ மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் டு 45 to 50 போகும். ஹை மோட்ல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 60 to 65 வரைக்குமே போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணிருக்கோன்றதுமே இதுல உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இண்டிகேஷன், பேட்டரி டெம்பரேச்சர் காட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோ பீம், ஹை பீமோட அக்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சைடு ஸ்டாண்ட் சென்சார் இருக்கும். இன்கேஸ் நீங்க சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்கன்னா வெஹிக்கிள் உங்களால த்ராடல் பண்ணீங்கன்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் நான் த்ராடல் பண்றேன், ஆனா மூவ் ஆகல. இன்கேஸ் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா இப்போ வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக பைக்ஸ்ல ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீ ஆன் பண்ண உடனே ஃப்ரண்ட்ல டிஆர்எல் லைட் எப்பயுமே எரிஞ்சுட்டே தான் இருக்கும். ஸோ இது எதுக்காகனா இன்கேஸ் நீங்க வண்டி ஆன் பண்ணிருக்கீங்கன்றது ஆஸ் த ஓனரா உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வெஹிக்கிள் ஆன்ல இருக்கான்றது இந்த டிஆர்எல் லைட் எரிஞ்சதான் உங்களுக்கு ஆன்ல இருக்குன்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் பண்றோம். ஹெட்லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ்டாவே இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு நைட் டைம்ல டிராவல் பண்றீங்கனாலுமே வைட் ரேஞ்சும் சரி வித் ரேஞ்சும் சரி உங்களுக்கு பெட்டராகவே கிடைக்கும். ஸோ நான் லோ பீம், ஹை பீமே அக்சஸ் பண்றேன். இதுவுமே நல்ல பெட்டர் ஃப்ளோ கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூ லைட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. டிஆர்எலுக்கு தனி லைட், ஹெட்லைட்டுக்கு தனி லைட். இதனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன்ல வேரியேஷன்ஸ் இருக்கும், மைலேஜ்மே நல்லா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்மே நம்ம இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்மே உங்களுக்கு எல்இடியில கிடைக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா லோ மோட், ஹை, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், ரைட் சைடு இண்டிகேட்டர். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ரிவர்ஸ் மோட் வரும். இப்ப இருக்கிற பட்சத்துல நம்ம சப்போஸ் வெயிட்டை கேரி பண்றோம்னா ரிவர்ஸ் வந்து எழுதுறது கஸ்டமர், அந்த மாதிரி டைம்ல இந்த ஹார் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க த்ராட்டல் பண்றீங்கன்னா வெஹிக்கிள் ரிவர்ஸ்லயுமே ஆக்சஸ் ஆகும். ஸோ வீல் சுத்துறத நீங்க பார்க்கலாம் இப்ப. ஸோ இதோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க ஃப்ரண்ட்ல சுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து கேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஆக்சஸ் வரும். இன்கேஸ் நீங்க போன் சார்ஜ் பண்றீங்கனாலுமே எல்லாமே யூஎஸ்பி கேபிள்ஸ்லாம் தான் வரும். நீங்க எந்த போன் வேணாலுமே இங்க சார்ஜ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இப்ப இருக்க வெஹிக்கிள்ஸ்ல எல்லாருமே டிக்கி ஸ்பேஸ் வந்து நிறைய தேவைப்படும்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வெஜிடபிள்ஸ் கேரி பண்றதுனாலுமே எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ டிக்கி ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஸ்பேஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிக்கிலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஸ்பேஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்க நைட்ல ஓப்பன் பண்றீங்கனாலுமே உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஸ்பேஸ் இருக்கு.
இதுதான் உங்களுக்கு சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா 60 ஆம்ஸ்ல இருக்கும். ஸோ இது அதோட உங்களுக்கு ஃபீமேல் சாக்கெட். ஸோ இந்த வெஹிக்கிள்ல சார்ஜ் எப்படி ஆகுதுன்றதுக்கு இண்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைட் இண்டிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது கிரீன் கலர்ல பிளிங்க் ஆகுதுன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறுன்னு அர்த்தம். இதே கிரீன் கலர் ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த ஃபேன் சார்ஜ் ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேனுமே ரன் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு சார்ஜ் ஏறுதான்றது இந்த வெஹிக்கிள்ல இப்போ உங்களுக்கு ஷோ காட்டுறேன். ஸோ அப்படியே இப்போ நான் சார்ஜர் வந்து உங்களுக்கு விசிபிளா காட்டுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகுறது விசிபிளா இருக்கும். ஸோ இங்க லைட்டுமே இண்டிகேஷன் ஆகும். இங்க கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா, இது கண்டினியூஸா எரிஞ்சா சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஃபேனுமே ஆஃப் ஆயிடும். ஸோ பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு கீழே இந்த வெஹிக்கிள்ல இருக்கு. ஸோ பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 3rd ஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெட் ஆசிட், லித்தியம் அயன், இப்போ லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு ஸோ சார்ஜிங் சைக்கிள்ஸ் ஆட் ஆகும், லைஃப் நல்லா இருக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபயர் ஆகுதுன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்காது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டை பொறுத்த வரைக்கும். இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணியுமே நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். நிறைய ஈவெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டின் செட்டப்பா இருக்கும், பேட்டரி கழட்ட முடியாது. இன்கேஸ் அபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்களால பேட்டரி கழட்டி கொண்டு போய் சார்ஜ் போட முடியாது. ஆனா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க பேட்டரி கழட்டி கொண்டு போயுமே சார்ஜ் போடலாம். பேட்டரியோட ஸ்பெக் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 வோல்ட் 40 ஆம்ஸ் வரும். அக்யூரேட்டா சொல்லணும்னா 60 வோல்ட் 38.5 சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டா 40 வோல்ட் வரைக்குமே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேட்டரி கெப்பாசிட்டி ஓவராலா கிலோ வாட்ல சொல்லணும்னா உங்களுக்கு 2.5 கிலோ வாட்ன்றது சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோட சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours to 4.5 hours வரைக்குமே சார்ஜ் ஆகும். இப்போ இந்த 4.5 hours நம்ம சார்ஜ் போடுறோன்ற பட்சத்துல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் டிரைவ் ஆகுனா ஒரு 65 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்களுக்கு ஒரு 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்குமே பிராக்டிகலா கிடைக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹப் மோட்டர் வரும். ஹப் மோட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு பிரைஸ் வைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு காஸ்ட் இருக்காது. இதோட பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 12,000 ரீப்ளேஸ்மெண்ட் மோட்டருமே கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 12 inch வீல் வரும். ஸோ நீங்க நார்மலா நீங்க வீல் டிரைவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு 2 கிலோவாட் மோட்டார் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP67 ரேட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வெஹிக்கிள் தண்ணிலையுமே ஓட்டிட்டு போகலாம், மடையில ஓட்டிட்டு போலாலுமே எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. தேங்குற தண்ணியில நிப்பாட்டாம மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்க போறோம். இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான். ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ற சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வரும். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வரும். ஸோ என் நேம் குஷ்வந்த். நாங்கள் பார்த்தீங்கன்னா பொலிச்சூர் லூனிடெல்ஸ் கம்பெனிலேருந்து வரோம். ஸோ நாங்கள் ஏன் இந்த வண்டி எடுக்கிறோன்னா, ஸோ எங்கள் வண்டிக்கு வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகுது. ஸோ ஒரு வருஷத்துக்கே 70,000 பெட்ரோல் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஏன் ஈவிக்கு போயிடலான்னு ஓனர் சொன்னார். ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது சஜஷன் பண்ணும்போது இந்த வண்டி நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இது ரியோ மாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் எடுத்தோம் ஒரு 5 years முன்னாடி. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஓனருக்கு இதை பற்றி கைடன்ஸ் கொடுத்தேன், நல்லா இருக்குது இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலான்னு. ஸோ அவர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாரு, பார்க்கும்போது நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த வண்டி நம்ம எடுத்துருக்கோம் சார். ஸோ 5 years கேரண்டி வேறு கொடுத்துருக்காங்க வண்டிக்கு, பேட்டரிக்கு வண்டிக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் சார். ஸோ மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ் நியோ. இன்னைக்கு இது 2வது டெலிவரி. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இது அவரோட கம்பெனி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாடல்ஸ்லாம் இந்த ஷோரூம் எங்க இருக்குன்னு நீங்க நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல தாம்பரம் சானிட்டோரியம், தட் மீன்ஸ் கடப்பேரின்ற லொகேஷன்ல பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் கோல்டு பேலஸ்க்கு ஆப்போசிட்ல நம்ம ஷோரூம் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா. ஸோ நாங்க வீடியோல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேற ஏதாவது தேவைப்படுதுன்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபோன் நம்பர் ஷோ ஆயிட்டு இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நீங்க பாத்துருக்கீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே நம்ம கிட்ட பினான்ஸ் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. நீங்க லோ டவுன் பேமெண்ட்ஸ் கேட்டாலும் இல்ல 0 டவுன் பேமெண்ட்ல கேட்டாலுமே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க வாங்க, வண்டியை பாருங்க, நீங்க பார்த்து பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ. இந்த சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.